நான் உன் கூட படுத்துதான் சீஃப் ஆனன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓ அதுவா? இது நியாயமே இல்ல. நீ பேனிக் ஆகுற. ஆமா, பேனிக் ஆகுறேன். இதான ஆசைப்பட்ட. ஓ காட், ஐம் சாரி. ஓகே गाइस, ரெண்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பஸ் கிராஷ் ஆயிடுச்சு. கை வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கிரிட்டிக்கலா இருக்கு. செஸ்ட்க்கு ப்ளட் போஸ் ஆயிருக்கு. பிபி கிராஷ் ஆயிருக்கு. உடனே இன்குபேட் பண்ணணும். கொஞ்சம் வேகமா வேலை செய். உடனே கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். இன்குபேட் பண்ண முடியாது. அவர் சுயநினைவு இழந்துட்டு இருக்காரு. 3 2 1 பல்ஸ் இருக்கான்னு பாருங்க. பல்ஸ் வந்துச்சா இல்லையா? நீங்க இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அமேசிங். சீஃப் ரெசிடென்ட் பிலிப்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நான் சூஸ் பண்றது டானி சிம்ஸ். டாக்டர் க்ரூஸ், நீங்க என்ன ப்ரமோட் பண்ண வேண்டாம். அது நானா இருக்க கூடாது. நீ இதுக்கு தகுதியானவன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட. கம் ஆன், எல்லாம் நல்லதா இருக்கும். ஆபி புயல் மயாமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறதால அரசு அதிகாரிகள் மக்கள் யாரும் வெளியே நடமாட வேண்டாம்னு உத்தரவிட்டு இருக்காங்க. சிம்ஸ் மேல நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கியோன்னு எனக்கு தோணுது. ஆமா உண்மைதான். நீயும் அதே அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சா நல்லா இருக்கும். இந்த புயல் நேரடியா மயாமியை தாக்க போகுது. நமக்கு ஸ்டாஃப்ஸ் குறைவா இருக்காங்க. சோ டாக்டர் பிலிப்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லதுன்னு தோணுது. இதுக்கு ஒத்துக்கிறீங்களா டாக்டர் சிம்ஸ்? ஆக்வர்டா இருக்கும்னு புயல் அப்ப உயிரை பறி கொடுக்க முடியாதுல்ல. ஒரு மில்லிமீட்டர் தள்ளி போனாலும் அவ இறந்துருவா. ஆல்மோஸ்ட் தேர். என்னாச்சு? பவர் போயிடுச்சு. இதை நிறுத்தக்கூடாது. அல்ட்ரா சவுண்ட் கூட இல்லைன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி தானே. ஹே கேவ், இவளால முடியும். வெடிச்சிருச்சு. பொசிஷன்ல இருக்கேன். வைட்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு. சார், நமக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஆம்பிடேட் பண்ண முடியாது. நீங்க காயப்படுத்துற ஆளை விட அதிகமா சஃபர் பண்ணா அவங்க உங்களை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. டைம் ஆஃப் டெத் 11:15. உன் பக்கத்துல இருந்தா என்னால வேலை பார்க்க முடியல, யோசிக்க முடியல, மூச்சு விட முடியல. நாம இப்போ புயலுக்கு நடுவுல இருக்கோம். அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்காது. அது போனதும் என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே தலைகீழாயிடும். பிரெக்னென்ட் உமனை பார்த்த உடனே உனக்கு வர்ற பயம் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா உன்னை பின் தங்க வைக்குது. அப்படியெல்லாம் இல்லையே. பிரெக்னென்டா இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு பயம் இல்ல. ஓ, ஐ ஹேட் யூ. பொய் சொல்லு.